அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா பெற்றிருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம கார்த்திக்கு விரிச்ச வலையில அந்த மருது அப்படியே பூனை மாதிரி சிக்கிக்கிட்டான். அது வேற லெவல். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மருதை இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த ரைட்டு தான் மருது அப்படின்னு நம்ம கார்த்திகைக்கு தெரிஞ்சோடனே நம்ம கார்த்திகை அப்படியே அதிர்ச்சி ஆகுனாரு. அததான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த திருப்பி அந்த ரைட்டை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம கார்த்திக் ஒரு சரியான பிளான் போட்டு கொடுத்தாரு போலீஸ்காரங்களுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அந்த லேடிட்ட பேசினாரு. அதாவது உங்களாலதான் மருதுவை பிடிக்க முடியும், அதாவது நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த லேடியும் அதே மாதிரி நடிச்சாங்க. அதாவது அந்த மொபைலை அந்த மருதுட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்குற மாதிரி நம்ம கார்த்திக் செய்ய சொன்னாரு. ஆனா அந்த மருது நீ முதல்ல மொபைலை கூட அதுக்கடுத்து பணத்தை தாரேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த லேடி இல்ல நீங்க பணத்தை தாங்க மொபைலை தாரேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த லேடிய அடிச்சு தள்ளி போட்டு மொபைலை பிடிங்கிட்டு ஓடினான். அப்போ பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்கெல்லாம் பிடிக்க போனாங்க. அந்த மருது வேகமா ஓடிட்டான். ஆனா நம்ம கார்த்திக் எப்படியாவது அவனை பிடிக்கணும் அப்படின்னு கார்ல இருந்து இறங்கி வேகமா ஓடி அந்த மருதுவை மடைக்கு பிடிச்சு அடி அடின்னு அடிச்சாரு. அதுக்கடுத்து முகமுடிய கலப்பினார். நம்ம கார்த்திக் தூக்கி பார்க்கல, நீதானா, அப்போ நீதான் ரைட்டுன்னு வேஷம் போட்டு சுத்திட்டு அலைவியா, இப்போ உன்னை சும்மா விட முடியடா, எத்தனை பெண்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதுவை அடி அடின்னு அடிச்சாரு. போலீஸ்காரங்க அதுக்குள்ளயும் மருதுவை அரெஸ்ட் பண்ணி கையில வழங்க மாட்டிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த விஷயத்த மயில்கிட்ட சொல்றாரு நம்ம கார்த்திக் போன் அடிச்சு. அதாவது அந்த மருது இனிமேல் அங்க வரவே மாட்டான், அவன் போலீஸ்ல இந்நேரம் கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்னப்பா சொல்ற சகல, ஆமா அவன் தான் இவ்வளவு நாளா எல்லா பெண்களையும் ஆபாசமா தெரியாம வீடியோ எடுத்து நெட்ல விட்டுருக்கான். நம்ம அவனை சும்மா விட்டதே தப்பு, அவனை இனிமேல் வெளியே ஜென்மத்துக்கும் வர முடியாத அளவுக்கு அவனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக்கும் மயிலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன மாப்பிள்ளைய இன்னும் காங்கல, நல்ல நேரம் வேற முடிய போகுது அப்படின்னு போன் அடிக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் மாசம் நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வாராரு. என்னத்த உங்க மாப்பிள்ளை மருதுவ காங்கலன்னு பாக்குறீங்களா, இனிமேல் அவன் வரமாட்டான், போலீஸ்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நாளைக்கு ஒரு தரமான எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.